ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே வாங்காட்டி எல்லாம் தூங்கி இப்போ தான் எழுந்திரிச்சோம். மணி பார்த்திங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டேஸ்டியான உளுந்தங்களி எப்படி செய்யுது, உளுந்தங்களியில் வெந்தயக்களி எப்படி செய்யுதுப்பாங்க. உளுந்தங்களி வெந்தயங்களி எல்லாமே ஓரளவு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. நம்ம இதில் வந்து கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தா நம்ம வெந்தயக்களி, உளுந்து சேர்த்தா உளுந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா உளுந்தங்களி. இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஒரு 4 ஸ்பூன் உளுந்து, 4 ஸ்பூன் வெந்தயம், 4 ஸ்பூன் ரைஸு மூணையும் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கல்லுகள் எதுவும் இல்லாமல் நல்லா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து 1 by 1 வறுத்தாலும் இருக்கலாம். நான் அந்த மூணையுமே வந்து என்ன செய்ய போகிறேன், மொத்தமாக போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மூணையுமே நல்லா வறுத்தாச்சு. நம்ம 1 by 1 வறுத்தாலும் வறுக்கலாம், இல்லை மூணையுமே இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுக்கலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக கொஞ்சம் பவுடராக, ரொம்ப பவுடராகவும் இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிறது ஒரு 4 ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வறுத்த சட்டியிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது கூட பார்த்திங்கன்னா வெள்ளத்தை நம்ம பாகு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் வெல்லம் போட்டு நம்ம எந்த அளவு எடுத்துருக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வெல்லம் போட்டு அதையும் பாகு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கொதித்த உடனே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா ஃபீட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா வச்சுக்கணும். இல்லை கட்டி கட்டியாக தெரியும். களி வந்து நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து நம்ம அந்த மாதிரி கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போது தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கட்டிப்படாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு இருக்கிறப்பே நம்ம வந்து இப்படி நல்லா இப்படி கிளறி விடணும். இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கட்டி விழுந்துடும். இப்படியே கிளறி விடணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து பாருங்கள் நல்லா வந்து நம்மளுக்கு களி வந்து கட்டி சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். சாப்பிட்றப்பே நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம். இது கூடிய கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டோம்னா நம்மளுக்கு வந்து களி நல்லா அடியில் பிடிக்காமல் நல்லா இதாக வரும். இன்னும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஏதாவது வெள்ளத்தில் ஏதாவது தூசி எது இருக்கும், அதெல்லாம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளத்தை வடிகட்டி நம்ம இப்போ களி கிண்டுறோம்லே அதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கடைசியில் நல்லா களிப்பதத்துக்கு வறுத்தட்டையும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அழகாக வந்து உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இப்படி இருக்குது. கொஞ்சம் ஆறுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கட்டிப்படும். இப்போ நம்ம இது சூடோடு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லதுங்க. வெந்தயக்களி, உளுந்தங்களிலாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெஸ்ட்டு மெடிசன்னே சொல்லலாம். அந்த காலத்தில் அதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நீண்ட காலம் உயிரோட 80, 90, 95 ஏன் 102 வயசு முடிய கூட இருந்தவங்கள நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே 30, 40 வயசுலேயும் என் பிறந்த குழந்தைக்கே கூட சுகர் இருக்குது, அது இருக்குதுன்னு ஏதாவது ஒரு வியாதி இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. கட்டாயமாக நம்ம எல்லோரும் வீக்லி ஒன்ஸாவது இதை செஞ்சு சாப்பிடுவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு இதுதான். அதுக்கப்புறம் தான் நான் இதை சாப்பிட்டு தான் நான் லஞ்ச் சமைக்க போகிறேன். எத்தனை பேருக்கு இந்த வெந்தயக்களி, உளுந்தங்களிலாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்படியே சாப்பிட போகிறது கிடையாது. இதை ஒரு கிண்ணத்தில் வச்சு நடுவில் நல்லா நல்லெண்ணெயை ஊற்றி அப்படி தான் சாப்பிட போகிறோம். ஓகே, பாய்.